Hey everyone, have you ever felt life ஏன் கண்டினியூஸாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ப்ரீதிங் டைம் கூட இல்லை, நிம்மதியாகவே இருக்க முடியல, ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டில் தண்ணி தேங்கியே இருந்துச்சுன்னா நாள் போக போக அந்த பாண்டில் இருந்து என்ன ஆகுமா, அழுக்கு சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வர ஆரம்பிக்குமா. இதே ரிவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ தான் அழுக்கு நம்ம தூக்கி போட்டாலும், எவ்வளோ பிளாஸ்டிக் தூக்கி போட்டாலும் அது வேகமாக அடிச்சுட்டே போகிறதுனால அந்த ரிவர்லேருந்து எப்பவுமே அந்த ரிவர்லேருந்து தண்ணி கூட குடிக்கலாமா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. லைஃப்பும் அதே மாதிரி தான். காட் சம்டைம்ஸ் நம்மளை என்கேஜ்டாகவே வச்சுருப்பாரு. ஏன்னா ஐடில்னஸ் பிரிங்ஸ் ஈவில்னஸ். எல்லா சின்னையும் ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு எப்போ கொண்டு வருவான்னா அவன் சைலண்ட்டாக இருக்கும்பொழுது. பைபிளில் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா இருந்த காலத்தில் வாரே இல்லையா, அந்த டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சா. ஏன்னா டேவிட் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால ஆஸ் எ ரிவார்ட் ஆஃப் டேவிட் சாலமன் டைமில் அந்த டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சான். ஆனால் அதனோட விளைவு என்னன்னு பார்த்தா சாலமோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாததுனால he got engaged with 700 wives. அவருக்கு 700 மனைவிகள் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தாங்களாம். அப்போது பிரச்சனை இல்லாமே இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கமிட். ஸோ அதனால கடவுள் கண்டினியூஸாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, உங்களை பாவத்தில் விழ வைக்காம சில டைம் தப்பு வைக்கிறதுக்காகவே சில பிரச்சனைகளை அனுமதிப்பார். அது பிரச்சனையை சந்தோஷமாக கடந்து போங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார்.